ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஹீரோடைய அம்மா மீனா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல இதை பாட்டி கேட்டுறாங்க. பாட்டி கேட்டுட்டு வந்து ஹீரோடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் நிறைய நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட போகிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீரோடைய ஆஃபீஸில் வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதனால ஹீரோயினை போய்ட்டு திட்டிகிட்டு இருக்கான். பாட்டி உடனே இது நானாக எடுத்த முடிவு தான், நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அதாவது நம்ம பாட்டி ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி நுழையிறதுன்னு. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அந்த மேனேஜர் மேலே டவுட் இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு சீக்கிரமாக ஹீரோட ஆஃபீஸில் என்னை சேர்த்து விடுங்க பாட்டி, ஹீரோடைய ஆஃபீஸில் ஹீரோக்கே தெரியாமல் ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல பாட்டிக்கு செம்ம ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் மீனாவும் அந்த மேனேஜரும் சேர்ந்து ஹீரோடைய ஆஃபீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிச்சு காசை வந்துட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி சாப்பிடக்குள்ள நம்ம ஹீரோ கிட்ட உன்னுடைய கம்பெனியில் வந்துட்டு அக்கௌண்டன்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது இல்லை, ஹீரோயினை சேர்த்துக்கோங்க, அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் தானே படிச்சிருக்கா, இப்போ உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோயினுடனே ஏன் உன்னோட அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃபோர்ஜரி தானே பண்ணுறியா அப்படின்னு சொல்ல டக்குனு ஹீரோவுடைய அம்மாவுக்கோ வந்து ஹீரோயின் மேலே தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி உனக்கு எவ்வளோ தைரியம், மாமியார் உட்காந்துருக்க, மாமியார் முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா, இன்னொரு தூரம் இந்த மாதிரி பண்ணனா அவ்வளோதான் சொல்ல அவள் பேசுறது உங்களுக்கு தெரியாதே, நான் பண்ணுறது மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா பாட்டி கிட்ட சொல்ல இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட பாட்டி பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் அக்கௌண்ட்ஸில் எந்த விதமாக இது பண்ணல, மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க, அவளை வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இதனால ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ ஏன்டா வேலைக்கு சேர்த்துன்னு சொல்ல விடுமா, அப்புறம் பாட்டியோடைய பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து மேனேஜர் கிட்ட இன்ட்ரோ பண்ணி இதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட மேனேஜருக்கு அங்கே இல்லை. இப்போ மேனேஜர் டக்குன்னு வந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மீனா வந்துட்டு செம்ம காண்டாயிடுறா, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயின் அக்கௌண்ட்ஸ் நோட் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. மேனேஜரும் வேறு வழி இல்லாமல் பயந்துக்கிட்டே கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் உட்காந்து அதை செக் பண்ணுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து இந்த மீனா எங்கேருந்து வந்தான்னு தெரியல, வந்தவ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வேணும்னு வம்பிழுக்கிறா. ஹீரோயினுடனே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இதை பார்த்தோன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல கதி, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல டக்குன்னு இந்த லூஸ் மீனை என்ன பண்ணுறா, அவளுக்கு அவளே அடிச்சுக்கிட்டு பேன் கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட மீனா உடனே ஹீரோயின் தான் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டி விடுனா ஹீரோயினும் அட லூசு பைத்தியக்கார பையில எப்போ பாரு என்னையே திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ மீனாவும் பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணங்கிட்ட மீனா நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே சொல்லி அந்த மேனேஜர் மேலே எனக்கு ஆல்ரெடி டவுட்டு, இந்த விஷயத்தில் மீனாவும் இருப்பான்னு நான் நினைக்கிறேன், அதனால கையும் களவுமா அந்த மேனேஜரை வந்துட்டு மாட்டி விடணும், ஸோ மேனேஜரை கொஞ்சம் எனக்காக ஃபாலோ பண்ணு, எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்க அண்ணனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீனா மேலே எனக்கு டவுட் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணனும் வந்துட்டு மேனேஜரை ஃபாலோ பண்ணி மேனேஜர் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து ஆக்சுவலி மேனேஜர் எப்படின்னா அந்த மாதிரி சம்பளம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்னா நான் 100 ரூபாய் ஒரு நாள் சம்பளம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 80 ரூபா கொடுத்துட்டு இவன் எடுத்து 20 ரூபா ஆட்டையை போட்டு வச்சிருக்காமலுக்கு அந்த 20 ரூபாயில் 10 ரூபாய் மீனாக்கு 10 ரூபாய் அந்த மேனேஜருக்கு, இப்படி தான் அங்கே எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்தையுமே அண்ணன் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விட ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. பாட்டியுமே செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அண்ணன் என்ன பண்ணுறான், மீனாவை போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வார்ன் பண்ணுறான், நீ வந்துட்டு சரியான வந்துட்டு பொய்க்காரின்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ சரியான திருடின்றது எனக்கு இப்போ தான் தெரியும், என் தங்கச்சியுடைய ஹஸ்பண்டுடைய சொத்தெல்லாம் நீ திருடிட்டு இருக்கல, நான் போய் அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவை மிரட்டி விட்டுட்டு வந்துட்ட. இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட காமிச்சு மேனேஜர் தான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கான், அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல மேனேஜரும் மீனாவை மாட்டி விடலான்ற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக மீனா வந்து ஏன்டா இப்படி பண்ண, என் பாய் ஃப்ரெண்டுடைய சொத்தெல்லாம் ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல மீனாவை பார்த்தோன்னே அவன் மாற்றி பேசிடுறான். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் நான் கொஞ்சம் வந்துட்டு காசு இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மீனாவை மாட்டிவில்லை. இதை கேட்ட ஹீரோயினுக்கும் அதாவது பாட்டிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்காக தான் அவன் கொள்ளையடிச்சிருக்கான், பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை மன்னிச்சு விட்டுறான். மீனாவும் வந்துட்டு நீ எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பாட்டிக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது உன் பொண்டாட்டி தான், உன் பொண்டாட்டி மட்டும் அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி இது இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல அப்படின்னா உனக்கு வந்துட்டு விஷயமே தெரிஞ்சிருக்காது, கடைசி இருக்கும் உன்னை அவன் ஏமாற்றிட்டே இருந்திருப்பாள்னு சொல்ல ஹீரோவும் போயிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து நல்ல விதமாக ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சமைச்சு எடுத்துகிட்டு போவ ஹீரோவும் ரொம்ப நார்மலாக சரி
சாப்பாடு வை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி அங்கே ஒரு ஸ்பை வச்சுருக்காங்க கம்பெனிலையும். ஸோ வந்துட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப இதை பார்த்துட்டு பாட்டி ஹாப்பியாக ஹீரோடைய அம்மா காண்டாகிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்னு கால் பண்ணுறான். ஹீரோ இதை பார்த்துடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து சன்னிக்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. வேலை முடிச்சு வந்து ஒரு மனுஷன் தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மொக்க போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகி அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் தேவையில்லாமல் பேசாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இதனால காண்டான நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட நீ ஒன்று எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர தேவையில்லன்னு சொல்ல பாட்டி என்னப்பா ஆச்சுன்னு கேட்க ஹீரோ என்னாச்சு அவகிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்கன்னு போயிட்டான். செம்ம பொசி ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ பாட்டி கேட்குறாங்க ஹீரோயின்ட்ட என்னமாச்சுன்னு கேட்க ஹீரோயின் எனக்கு தெரியலன்றாங்க. இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க மீனாவுக்கு கால் பண்ணி என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடாம போயிட்டான், நீ உன் கையால் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போமா என் பையனை கவுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாமா வேலை பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு வந்துட்டு மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடு. ஆக்சுவலி மீனாவுக்கு வந்துட்டு சமைக்க வராது. இதனால இவ என்ன பண்ணுறா வந்துட்டு ஹோட்டல்லேருந்து வாங்கி அவ சமைச்ச வரையும் வந்துட்டு டபால்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் ஹீரோவுக்கு அங்கே ஊட்டி விட இதை பாவம் நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு கேரியரை ஹீரோவுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியவே வச்சுட்டு அழுதுகிட்டே ஹீரோயின் போயிட அந்த கேரியரை கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியே வந்து ஹீரோயினை சர்ச் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் அங்கே இல்லைன்னு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு அந்த கேரியர் எடுத்துகிட்டு வந்து நான் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுன்னு சொன்னால நீ ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயின் உடனே உன்னுடைய வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நீ கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் நான் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் வந்துட்டேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோவுடைய அம்மா வந்து என் பையனோட லைஃபையே வேஸ்ட் ஆக்கிட்டேன் இதில் டிஸ்டர்ப் பண்ண என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் படுத்த ஹீரோயின் அங்கே வந்து மறுபடியும் அழுதுகிட்டே போவ. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீரோயின் பின்னாடி போகலான்னு பார்க்க அம்மா தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அம்மாவுடைய பேச்சை கேட்காமலே மேலே போயிட அம்மா வந்து ஐயோ இந்த சண்டை வச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே மேலே வந்து கதவுக்கு வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என் கூட வாழ்றதுக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணுறது எப்படி ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டா நான் இங்கேருந்து போயிடுவேன்ல அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோவும் ஆமாம் எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்டில் தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கூட ஒன்றுமா இருக்க ட்ரை பண்ண அப்போ அந்த இடத்துல ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுடைய அம்மா தான் கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா மொத்தத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு வெளியே கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ண ஹீரோவும் பாட்டியும் வந்து அம்மாவை பார்க்க ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினும் வந்து அவங்க மாமியாரை வந்துட்டு காலில் தைலெல்லாம் தடவி சரி பண்ணலான்னு பார்க்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ எனக்கு இவெல்லாம் பார்த்துக்க தேவையில்ல என் மருமக மீனா தான் எனக்கு வரணுன்னே பாட்டிக்கு செம்ம கடுப்பு வருது. ஆனால் என்ன பண்ணுறது ஸோ வேறு வழி இல்லை இந்த பிசாசு சொல்கிறது கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. மீனா வந்தோடனே ஹீரோவுடைய அம்மாவை பார்க்கணுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மீனா கிட்ட போயிட்டு நீ தாம்மா இதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கணும் நீ தாம்மா என் மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச இதை ஹீரோயின் பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு நாளுமே நம்ம ஹீரோயினை பேர் சொல்லி கூட கூப்பிட்டது கிடையாது. இது வரைக்கும் திட்டிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. இதை பார்த்த பாட்டி கம்னு இருப்பாங்களா பாட்டி உடனே மீனாவை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கூப்பிட்டா வந்துட வேண்டியதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை மீனா அங்கே தான் இருக்கா. இப்போ நம்ம பாட்டி என்ன பண்ணாங்க ஹீரோயினை வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டான் போல இருக்கு. இப்போ பாட்டி ஆஃபீஸ் ரூமுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து நீ இதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுமா என் பேரை வேலை கொடுக்கலனா என்ன நீ உட்காந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க பாருங்க. இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு காஃபி எடுத்துருவா தண்ணி எடுத்துருவா குஜ்லி கடையில் போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டு வா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாட்டி வெளியே போனால் தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்க பண்ணுவாங்கன்னு பாட்டிக்கு தெரியும். அதனால தான் பாட்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பாட்டி போன தைரியத்தில் ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காலாலே எட்டி ஒதுக்கிறாங்க. ஸோ இப்போ பாட்டியும் பார்த்துட்டாங்க தன்னோட மருமகளுக்கு காலில் ஒன்றும் இல்லை வேணும் தான் அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஹீரோயினை அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவுடைய அம்மா தான் பையன் முன்னாடி ரொம்ப ஆக்டிங்கை போடுறாங்க. ஐயோ கால் வலிக்குது நடக்க முடியல உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட. ஆனால் பாட்டிக்கு தான் விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா ஹீரோயின் கை கழுவுறதுக்காக சுடுதண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இதை பாட்டி என்ன பண்ணுறாங்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இந்த சுடுதண்ணி பட்டவொடனே ஹீரோவுடைய அம்மா எந்திரிச்சு நின்று டிங்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட டக்குன்னு பாட்டி உனக்கு வெக்கமா இல்லையா இவ்வளோ பெரிய மனுஷியாக இருக்க இந்த மாதிரி வந்துட்டு கால் சுலுக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி போய் சொல்லி தெரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல மீனா உடனே சப்போர்ட்டுக்கு போகிறா. இந்த மாதிரி சுடுதண்ணி விழுந்ததுனால கால் சுலுக்கெல்லாம் போயிடுச்சோ என்னமோன்னு சொல்ல இந்த மாதிரி அசிங்கமாக பேசாத இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் ஆன ஆம்பளைங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கா நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு
உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒழுங்காக வளர்க்கலையா, இந்த மாதிரி பாருடா உங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு வந்து வேணும்னே ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி ஹீரோயினை எல்லாம் மிதிச்சா அவங்க அம்மா நான் இதை என் கண்ணால் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்குமே கோவம் வந்துடுது. மீனாவை கொண்டு வந்து வீட்டில் விட வரப்ப மீனா கிட்ட அவன் ஹீரோ பேசவே இல்லை சுத்தமாக. மீனா உடனே இது எல்லாமே எனக்கு எதுவும் தெரிஞ்சு நடக்கல, உங்கள் அம்மா தான் பிளான் போட்டு கொடுத்தாங்க, நான்லாம் ஹீரோயினை ஒன்றுமே பண்ணல, உங்கள் அம்மா தான் எட்டி உதச்சாங்க பேபி அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு செம கடுப்பாயிட்டு மீனாவை திட்டுறான். ஆனால் மீனா வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுற ஆனால் நீ என்னை திட்டுறல அவளுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திட்டி விட்டுட்டு அவள் போயிடுறான். இப்போ பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட பாவுடா ஹீரோயின் உங்கள் அம்மாவும் மீனாவும் பண்ண எல்லா டார்ச்சரையும் அவன் அனுபவிச்சுட்டு கம்முன்னு இருந்தா, அவளுக்கு காலில் அடிபட்டுச்சு, அதை கூட என்கிட்ட சொல்லல் தெரியுமா, நானே என் கண்ணால் தான் பார்த்து பாவம் இந்த பொண்ணை போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணி வந்துட்டு காப்பாற்றி கூட்டு வந்தேன், உங்கள் அம்மா எவ்வளோ கேவலமானவ, மீனா எப்படிப்பட்ட ஆளு நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. ஆனால் அப்பயே நம்ம ஹீரோ வந்துட்டு மீனாவை விட்டு கொடுக்காம பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறான். ஆனால் ஹீரோயின் ரூமில் உட்காந்து காலில் மருந்து தடவிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் தடவி விட்டுட்டு ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான். அதுக்குள்ளே ஹீரோயினிங்க நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு மேலே பெட்ஷீட்லாம் போட்டி விட்டுட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்கிறான் பாருங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோயின் தூங்கவே இல்லை போல இருக்கு, முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்னது ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஹீரோயின் செம்மையாக வைக்கப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அழகாக இருக்குன்னு சொன்னதும் காலில் மருந்து தடவி விட்டதும் இதனால ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ட்ரெஸ் போடாமல் செம்ம செக்ஸியாக ட்ரெஸ் போட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர, எல்லாரும் உன்னை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட டக்குன்னு வந்துட்டு மாமியார்காரி வந்து நீ மீனா மாதிரி ட்ரெஸ் பண்ணால் மீனா மாதிரி ஆகிடுவியா, என் பையனோட மனசில் நீ இடம் பிடிச்சிடுவியா, மீனா எவ்வளோ அழகாக இருக்கா, நீ எவ்வளோ கேவலமாக இருக்க பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி பாட்டி சொல்லி தான் ஹீரோயின் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷயத்த மீனா கிட்ட வந்துட்டு ஹீரோடைய அம்மா சொல்ல அவள் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நைட் ஆனோடனே அகைன் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே சண்டை வந்துடுது. ஹீரோ உடனே பாட்டி சொல்ல எல்லாத்தையும் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல நான் கேட்பேன், அவங்க எனக்கு கடவுள் மாதிரி, அவங்க என்னோட கடன் எல்லாம் அடைச்சி விட்டாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்பேன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின் கிட்ட செம்மையாக சண்டை போட்டுருந்தோம். அடுத்த நாளும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் செக்ஸியாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உடனே நம்ம அவன் ஹீரோயினை ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிட ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட ஃப்ரெண்டு கறிக்கு ஏதோ வேலை இருக்க போல இருக்கு, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிவிட. ஆனால் இந்த விஷயம் சன்னுக்கு தெரிஞ்சு எப்படியோ ஃப்ரெண்டு கறியை சமாதானப்படுத்தி வா போயிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வரலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கால் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல ஹீரோயின் பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்க, அலோவ் பண்ணுறீங்களான்னு சொல்ல என்னம்மா இது உன் வீடு, நீ என்னம்மா அலோவ் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறேன், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூப்பிடுமா உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த பாட்டி அவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க வீட்டுக்கு வான்னு சொல்ல ஆக்சுவலி எந்த ஒரு ஆம்பளையுமே தன்னோட ஒய்ஃப் வேற ஒரு ஆம்பளை கூட பேசுறது வந்துட்டு சகிச்சிக்க மாட்டான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவும் செம பொசிட்டிவாகி வீட்டுக்கு வரான். இந்த ட்ரிக்கை தான் பாட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து சன்னுமே ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு சென்னை முன்னாடி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை நான் காலையிலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னேன், நீ இன்னும் பண்ணாமல் வந்துட்டு இதே ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு ஸோ வந்துட்டு உன் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி இருக்க போறியா, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, அவன் கூட நீ அஃபேரில் தானே இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. எப்போ பாரு என்னை பற்றி தப்பாக யோசிக்கிட்டே உனக்கு ஒரு வேலையாக வச்சுட்ருக்கியா, இதில் பிஹெச்டி முடிச்சிருக்கியா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போ டக்குன்னு ஹீரோ வேணும்னே ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்றி விட்டு ஹீரோயினை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ சன்னும் நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பல இருக்கு. இந்த ஒரு மனசில் வச்சுக்கிட்டே அவனும் இன்டெரக்டாக ஹீரோயின் நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவள் ஏன் பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே வந்துட்டு அடிச்சுக்காத குறை தான், கண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே ஒரு கட்டத்தில் பயமாயிடுது. ஆனால் நல்ல வேலை கரெக்டாக நம்ம ஹீரோயின் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்தோடனே ஹீரோ அங்கேருந்து அமைதியாக உள்ளே போயிடுறான். இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. அங்கேயே நம்ம ஹீரோ வந்து உட்காந்துக்கிட்டு சென்னு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஏதோ ரொம்ப பாசமாக நடந்துக்கிற மாதிரி ஹீரோயினோட தட்டில் சாப்பாடுலாம் வச்சு விட்டுட்டு என்ன சொல்லும் இவ்வளோ ஒல்லியாக இருக்க இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் எடுத்து ஊட்டி விடுறான். ஹீரோயினுக்கு இதை பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, என்னடா இவன் இப்படி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு
டக்குன்னு ஹீரோவும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போகிற நேரம் பார்த்து சன்னு என்ன பண்ணுறா, ஹீரோயினை மட்டும் தனியாக கூப்பிட்டு நீ சொன்ன விஷயத்த நான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா என்ன விஷயம் ஹீரோயின் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஆமா நீ என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்ன, எந்த விஷயத்த முடிக்க சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்ல உனக்கே அதெல்லாம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஆஃபீஸராக வந்திருப்பான், போலீஸ் ஆஃபீஸராக. ஹீரோவுடைய அண்ணன் இறந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி தான் ஹீரோயின் பர்சனலாக கேட்டிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இதை தான் ஹீரோயின் சென்னை கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது அரைகுறையாக கேட்டுட்டு லூசு வந்துட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் பக்கமாக போயிட போகிறான், சீக்கிரமாக வந்துட்டு நாளைக்கு நான் பாட்டி எங்கேயாவது வெளியே கூட்டு போயிருந்தேன், நீ வீட்டுக்கு வந்து என் பையன்கிட்ட கொஞ்சம் ஒன்று மண்ணுமா இருந்து சீக்கிரமாக அவனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த அம்மா வந்துட்டு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு. மீனாவும் வந்துட்டு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோ பக்கத்துக்காக கிளம்ப இங்கே ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு பிளானை போட்ட மாதிரியே நம்ம பாட்டியை கோவிலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கோவிலுக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு 108 தடவை வந்துட்டு மந்திரம் சொல்லணும், இந்த மாதிரி வந்துட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே லேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிடலான்னு வர ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன இந்த நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, ஆஃபீஸ்க்கு போகலையா நீன்னு கேட்க ஹீரோ இல்லை நான் லீவு, அதுவும் இல்லாமல் நீ ஏன் என்னை இதெல்லாம் கேள்வி கேட்குற, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்ல அடப்போடா நொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்க போகலான்னு ஹீரோயின் கிளம்ப வர கரெக்டாக அந்த 8க்கு மீனா வந்துடுறா. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இந்த மேடம் வரதுனால தான் அந்த சார் லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியாக தான் போகிறா. ஆனால் இந்த மீனா என்ன பண்ணுறா, வேணும்னே ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடலாம். இப்போ ஹீரோயின் ஹீரோடைய ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து மீனா மறுபடியும் வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட ஹீரோயினுக்கு செம்மையாக அடி பண்ணிடுது. ஸோ இப்போ டக்குன்னு மீனா என்ன பண்ணுறா, அவள் தான் என்னை திட்டினா பேபி, அதனால தான் நான் அவளை வந்துட்டு தள்ளி விட்டேன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எப்பயும் போல உன் கேர்ள் ஃப்ரெண்டை தானே நம்புவேன், போய் நம்பிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்ஸாகி கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீனா தான் வேணும்னு வம்பிழுத்து ஹீரோயினை தள்ளி விட்டான்றதை பார்த்துட்டான் போல இருக்கு. மீனா கிட்ட ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல மீனா உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே அப்பாவி மாதிரி. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோ இங்கே பாரு எல்லாமே கரெக்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என்ன லவ் பண்ணுற எல்லாமே சரி, அதுக்கே தேவையில்லாமல் அவளை நீ ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. ஹீரோ கூட ஒன்றா இருந்து எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தவ அங்கேருந்து வந்துட்டு எஸ் ஆகிடுறா. ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு தேடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரான் பாருங்க, ஒருத்தருக்கு தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் ஒருத்தருக்கு அப்படியே க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து பேசாமல் போகிறாங்க. ஹீரோ உடனே உன்னை கீழே விழ வந்ததுலேருந்து நான் வந்துட்டு தப்பிச்சு அதாவது உன்னை காப்பாற்றி வந்துட்டு விட்டேன் இல்லையா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்னு சொல்ல ஹீரோயின் தேங்க்ஸ் தானே சரி ஓகே ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவேன். இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா வந்துட்டு உள்ள நம்ம ஹீரோயின் மருந்து தடவிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டீஸ் பண்ணணும்னு வேணும்னே ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு டிஷர்ட்டை மாற்றிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் வெக்கப்பட உடனே ஹீரோ ஆமாம் இதெல்லாம் பழகிக்கோ, ஒரே ரூமில் 2 பேருமே இருக்கும், இப்போ வரைக்கும் பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம், சரி உன் காலை காட்டுன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே மருந்து போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கியூட்டாக சண்டை போட்டுட்டு தூங்க. ஒரு கடத்தில் 2 பேருமே ஒன்றா வந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஆனால் இந்த மீனா லூஸு டக்குன்னு நம்ம ஹீரோடைய மண்டைக்குள்ளே வர உடனே நம்ம ஹீரோ திரும்பி படுத்துக்கிறான். ஹீரோ திரும்பி படுத்தோடனே பெட் ஆடினோடனே ஹீரோயினும் பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு கட்டத்தில் சூப்பராக பிஹேவ் பண்ணுறான், இன்னொரு கட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறானே இவனை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண. இப்படியே இந்த பாட்டு இதோட முடியுது. நெக்ஸ்ட் பாட்டில் மீதி கதையை பார்க்கலாம். டாடா பாய், see you. நம்ம பாண்டிச்சேரி குயின் 3.0 சேனலில் ஒரு சூப்பரான மூவி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.